வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். தங்கச் சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள். நீதிக்காக திரண்ட சேவ் KGF மற்றும் பல்வேறு கட்சிகள். ஜோதிபாசு தலைமையில் ஒரு அதிரடி கள ஆய்வு. கோலார் தங்கவயல். இந்தியாவின் பெருமையாக திகழ்ந்த தங்கச் சுரங்கம் மூடப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த கால் நூற்றாண்டு காலத்தில் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தொழிலாளர்கள் இன்றும் நீதிக்காக வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். அலர்ட். இன்றைய போராட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இன்று BEML எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் மூர்த்தி தலைவர், பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர், சேது பொருளாளர், வின்சென்ட் இம்மானுவேல் சேவியர் துணைத் தலைவர், அந்தோணிராஜ் துணை பொருளாளர். வெல்ஃபேர் சார்பாக தொழிலாளர் சிலைக்கு கருப்பு கொடி ஏற்றி பிளாக் டே ஒரு மாபெரும் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. அரசியல் கடந்த ஒற்றுமை. இந்த முறை அரசியல் கட்சிகள் மற்றும் சித்தாந்தங்களை மறந்து தொழிலாளர்களின் நலனுக்காக அனைவரும் ஒன்று திரண்டுள்ளனர். முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. CPI கட்சியின் ஜோதிபாசு, இந்திய குடியரசுக் கட்சியின் ராஜேந்திரன், CPIM கட்சியின் தங்கராஜ் மற்றும் திமுக, அதிமுக, VCK என பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். சட்ட போராட்டம். உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தோழர் பாலன் அவர்கள் தொழிலாளர்களுக்காக நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார். மார்ச் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் முக்கிய வாதங்கள் நடைபெற உள்ளன. தொழிலாளர்களின் குமுறல். சுரங்கம் மூடப்பட்ட பிறகு எங்களுக்கு சரியான குடிநீர் வசதியோ அல்லது சுகாதார வசதியோ இல்லை என்று தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே, இன்று தங்கச் சுரங்கம் மூடி 25 ஆண்டுகளாகிவிட்டன. 25 ஆண்டுகளாக நாம் போராடி வரோம். வருடந்தோறும் நாங்கள் எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக தொழிலாளி சிலைக்கு கருப்பு கொடி ஏற்று அங்கு ஒரு ஊர்வலம் நடத்துவது வழக்கம். இந்த வருடம் அரசியல் கட்சிகள் எல்லாம் மறந்து மரியாதைக்குரிய ஜோதிபாசு அவர்கள் தலைமையிலே யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அடிப்படையிலே அரசியல் சாராத அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றிணைந்து இன்று கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அந்த போராட்டத்திற்கு எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் வெல்ஃபேர் அவர்கள் சார்பாக நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்றால் சுகாதாரம், குடிநீர், சுத்தமான குடிநீர் கிடையாது, சுகாதார வசதி கிடையாது. தங்கச் சுரங்கம் மூடிய பிறகு பேத்தமூல தண்ணி குடிச்சிருந்தோம், அதுவும் கிடையாது. இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைய பேர் இறந்து விட்டுருக்கிறாங்க. பாதி பேர் குத்துயிரும் குலையுருமாக இன்னும் படுகையிலே இருக்கிறாங்க. அந்த பணத்தை நிலுவைத் தொகை பாக்கியம் இன்னும் அதனுடைய 6% வட்டியும் கொடுக்கணும்னு உயிர் திரு கர்நாடக மாநில உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை மன்னிக்காத இந்த திமிர் பிடித்த பிஜேபி நிர்வாகம் மேல அப்பீல் போயிருக்காங்க. அந்த அப்பீல் போயிட்டு கோர்ட்டுடைய வழக்கு நடந்துஇருக்குது. அந்த கோர்ட்டுக்காக எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து கண்டும் தோழர் பாலன் அவர்கள் உயர் நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர், பல வழக்குகளை சந்தித்தவர், தங்கவயல் மண்ணின் மைந்தன். அவரும் தங்கச் சுரங்க பணியாற்றிய தொழிலாளி மகன் என்ற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதி என்னவென்று நாங்கள் சரியாக செய்கிறது கண்டெம்ட் கோர்ட்டு வழக்கு பாலன் அவர்கள் தொடர்ந்தார். அந்த கோர்ட்டு மார்ச் 12ஆம் தேதி ஆர்குமெண்ட்டுக்கு வருது. அதே மாதிரி காசிபதி புஷ்பலதா மேடம் இவங்கெல்லாம் கூட இந்த தொழிலாளிக்கு ஆதரவாக ஹைகோர்ட்ல வாதாட 12ஆம் தேதி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கூட இன்னைக்கு சில சுயநலவாதிங்க சில தொழிற்சங்கத்தின் பேர்ல அடிப்படையாக வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் மட்டும் அவங்க தொழிற்சங்கத்தை வச்சிருக்கிறாங்க, அசோசியேஷன் வச்சிருக்காங்க, தவிர தொழிலாளருடைய நியாயமான போராட்டத்துக்கு செவி சாய்க்கவில்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனை எது இருந்தாலும் நாங்கள் குறைஞ்சது 4 வருஷமா போராடுகிறோம். 25 வருஷமா நாங்கள் பட்டப்பாடு இல்லாத 2020 வழக்கு தொடர்ந்து 2029 வழக்குல ஊராட்சி ஜட்ஜ்மெண்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்புல 6% வட்டியும் மற்றும் தொழிலாளிக்கு சேர வேண்டிய பாக்கியம் கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு எதிர்த்தான் இப்போ மேனேஜ்மெண்ட் போயிருக்காங்க. அது இல்லாத 2007 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் என்னன்னாக்கா எல்லா தொழிலாளிகளுக்கும் எஸ்டிபை தொழிலாளி 3300 பேர் தவிர பாக்கி எல்லா தொழிலாளிகளுக்கும் வீடு கொடுக்கணுன்றாங்க. பல முறை போராடி வந்துக்கிறோம். அத்தை கூட கொடுக்க கோர்ட்டே மதிக்கல. இந்த நிர்வாகம் ஒரு பக்கம் மதிக்கலாம், மத்திய சர்க்காரும் இந்த கோர்ட் ஆர்டர் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறது ஒரே ஒரு நீதித்துறை. ஆனால் அந்த நீதித்துறை கூட இப்போ நம்பிக்கையிலேருந்து போயிட்டு இத்தனை வருஷமா தொழிலாளி பாடுபட்டு இருக்கிறோம். அந்த தொழிலாளியுடைய
எதிர்ப்பாகத்தான் இந்த கருப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த கருப்பு தின ஊர்வலத்திலே மரியாதைக்குரிய இந்திய குடியரசுக் கட்சியின் தானே தளபதி மரியாதைக்குரிய எஸ். ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார். தங்கராஜ் அவர்கள் சிபிஎம் மார்க்சிஸ்ட் அவரும் கலந்து கொள்கிறார். உணர்வுள்ள அனைத்து கட்சிகளும் தொழிலாளர்களுடைய கவனத்திற்காக இதை திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல்வேறு கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று இன்று ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த ஊர்வலத்தில் அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் இதோடு நிறைவு பெறாது. இன்னும் தொடர்ந்து பல வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் நம்பும். அதுக்கெல்லாம் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமா தாய்மார்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாம் ஓரிணைந்து அனைத்து பகுதிகளிலும் சென்று ஓரிணைந்து ஒன்றாக திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தினால் தான் நம்முடைய பிரச்சனை தீரும் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்திற்காக எங்களுடைய ஏற்பை ஏற்று அனைத்து தொழிலாளர்களும் அங்கங்கே வந்து கலந்து கொள்கிறார்கள். காரணம் வண்டி இல்லாதனால அவங்க பைலட்ஸ்ல வரேன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க்கரு, கொஞ்சம் பேர் எந்த பேரணி போது அது பின்னால் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆகையால அனைத்து தொழிலாளர்களும் இந்த நிகழ்ச்சி இல்லாமல் அடுத்து வரும் போராட்டங்களில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கடம் பிஜேஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் வெல்ஃபேர். நன்றி, வணக்கம்.